ஹலோ மக்களே! கொள்ளு சாதம் செய்யலாமா? இன்னைக்கு நம்ம கொள்ளு சாதம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு கொள்ள எடுத்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறிய அப்புறம் குக்கரில் சாஃப்ட்டா குக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 8 விசில் விட்டுருக்கேன். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த கொள்ளு தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நெக்ஸ்ட் குக்கரில் கொஞ்சம் நெய், ஆயில் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நெய், ஆயில் நல்லா சூடானது கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் உப்பு ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே வெந்ததும் அது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் கோரியாண்டர் பவுடர், இந்த மூணுமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொள்ளுவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளு ஆட் பண்ண பிறகு நம்ம ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு சரி பார்த்துட்டு நல்லாவே கரெக்டாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சுங்கிறதால நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் குக்கரை 4 விசிலுக்கு வச்சுக்கோங்க. 1 விசில் அடங்கினதுமே நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான கொள்ளு சாதம் ரெடி. ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி இல்லைனா நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லெட் மீ நோ ஹவ் இட் டர்ன் அவுட். பை பாய். நாளைக்கு என்ன ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா.